ஹே ஆல், நான் சௌந்தர்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன மோட்டிவேஷனான ஸ்டோரி பார்க்கலாம். இது வந்து என்னென்னா ஒரு கிங்டம் ரிலேட்டடான ஸ்டோரி. என்ன மீனிங் அப்படிங்கிறது இந்த எண்ட் ஆஃப் ஸ்டோரியில் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துக்கு யார் வராங்கன்னா ப்ரீஸ்ட் அப்படிங்கிற ஒரு பர்சன் வராங்க. இப்போ தமிழில் எப்படி நம்ம சொல்லுவோம்னா ஐயர், குருக்கள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரியே கிறிஸ்டியானிட்டியில் வந்து ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வராங்கன்னு சொன்ன உடனே எந்திரிச்சு நின்று வெயிட் பண்ணுறாங்க. அவர் உட்கார்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் இவருடைய பிளேஸில் வந்து உட்கார்றாரு கிங். ஸோ வந்து கிங் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு. என்னென்னா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் தான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலேஜ் பெருசா அப்படி இல்லைனா ஒருத்தரோட பிஹேவியர் பெருசா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு இந்த ப்ரீஸ்ட்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாலேஜ் பெருசா இல்லை எது சிறந்தது அப்படிங்கிறது அவருக்கு சொல்ல தெரியல. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவரும் வந்து என்னென்னா வீட்டுக்கு போய் யோசிக்கிறாரு. எது பெருசு, அறிவு பெருசா இல்லைனா ஒருத்தவங்களோட நடத்தை பெருசா அப்படின்னு யோசிக்கும் போது இவருக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ ரொம்ப குழம்பி போயிருக்காரு. அப்போ அவங்களுடைய மனைவி வராங்க. ப்ரீஸ்ட்க்கு நம்ம நினைக்கலாம் மேரேஜ் ஆகிருக்கலாம், ஆகாமலும் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சில. ஸோ அந்த கிறிஸ்டியானிட்டிலேயே சில பேர் இருக்காங்க, மேரேஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, பண்ணாதவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரீஸ்ட் வந்து மேரேஜ் பண்ண பர்சன். ஸோ அவரை வந்து அவருடைய மனைவிட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி ராஜா சொன்னாங்க, எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக கொஞ்சம் நீங்கள் உங்களதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி பாருங்கள், அதனுடைய விட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இவங்களும் போகிறாங்க. போய் என்னென்னா அந்த கிங்டம்க்கு போயிட்டு ட்ரெஷரர் அப்படிங்கிறது என்னென்னா, ட்ரெஷர் அப்படிங்கிறது பொக்கிஷம். விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷத்தை தான் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோமே. ஸோ அதை பாதுகாக்கிறவரை வந்து ட்ரெஷரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்சனுக்கு தெரியாமலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பொற்காசுகளை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை வந்து அந்த ட்ரெஷரர் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா வந்து என்னென்னா கிங் கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரீஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணினாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வந்து அவருடைய கோபத்தை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு, சரி அவர் வந்த உடனே இதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அந்த ப்ரீஸ்ட்டும் வராரு. பட் ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வர்றதுக்கு முன்னாடியே எந்திரிச்சுன்னு வரவேற்றாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பிளேஸில் உட்காந்துட்டு தான் இருந்தார். உட்காந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, உங்கள்கிட்ட வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் மேலே இருந்த ரெஸ்பெக்டே போயிடுச்சு நீங்கள் பண்ணதுனால, நீங்களாம் இந்த பொற்காசுகளை எடுத்தீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தானே, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நிமிஷம் அவர் அமைதியாக இருக்காரு. நாலேஜை விட ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் நான் ப்ரீஸ்ட் அப்படின்ட்டு அதுக்குரிய மரியாதை வச்சுருந்தீங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய செயல் வந்து ஒரு சில கெட்டதாக ஆகும்போது நீங்கள் நடத்தையை வந்து நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, தப்பு சொல்கிறீங்க. ஏன்னா நான் பண்ணதுனால என்னுடைய நடத்தை குறையுது. எவ்வளோ அறிவு இருந்தாலுமே நான் ஒரு சின்ன தப்பான செயல் பண்ணனால என்னுடைய ரெஸ்பெக்ட் போயிடுச்சு. ஸோ எதுனாலுமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தால் தான், அறிவு எவ்வளோ இருந்தாலுமே அந்த பணிவு நம்மள்கிட்ட இருக்கணும். அது இல்லைன்னா எதுவுமே இல்லை.